நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகும் கிரகத்தின் அடிப்படையிலான கேள்வி பதில் என்னவென்றால், புத்தாடை துணியில், அதாவது புத்தாடை அந்த மாதிரி புதிய ஆடையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் வைப்பது கட்டாயமா? மறுமுறை சொல்லுகிறேன். கேள்வி: புத்தாடை நுனியில் மஞ்சள் குங்குமம் வைப்பது கட்டாயமா? இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பற்றி பார்ப்போம். ஆடை என்றாலே தினமும் நாம் உடுத்தக்கூடியது. எனவே ஆடை என்ற சொல்லில் சந்திர கிரகம் உள்ளது. மேலும் புத்தாடை என்று சொன்னாலே சுக்கிர கிரகமும் சேருகிறது. எனவே சுக்கிரன் சந்திரனும் புத்தாடை என்ற சொற்றொடரில் கிரகங்களாக உள்ளது. மேலும் புத்தாடை நுனியில் மஞ்சள் குங்குமம் வைப்பது கட்டாயமா? மஞ்சள் குங்குமம் என்ற சொல்லில் குருவும், மஞ்சளில் குருவும், குங்குமத்தில் செவ்வாய் கிரகமும் அடங்கியிருக்கிறது. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன், குரு மற்றும் செவ்வாய். அதற்கான பதிலை பார்க்கலாம். நல்ல விஷயங்களுக்காக புத்தாடை அணியும் போது மஞ்சள் வைப்பது மிகவும் அவசியம். நல்ல விசேஷங்கள் அல்லது நல்ல அதாவது நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் என்றால் அந்த சமயத்தில் அந்த நிகழ்ச்சியின் அதிர்வலைகளே நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். மேலும் அந்த சமயத்தில் கட்டாயம் புத்தாடை அணிவது சிறப்பும் ஆகும். எனவே நம்மளுடைய வழக்கப்படி நல்ல தெய்வீக நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நிச்சயம் புத்தாடை அணிவது வழக்கம். எனவே சுப நிகழ்ச்சிகள் புத்தாடை அணிய வேண்டும். அப்படி அணியும் பொழுது மங்களகரமான ஒரு அதாவது அந்த ஆடையை எடுத்து நாம் உடுக்கும் பொழுது ஒரு மங்களகரமான முறையில் தான் உடுக்க வேண்டும். அதற்காக நாம் மஞ்சளை புத்தாடை நுனியில் சிறிது வைத்து அணிந்து கொள்ளலாம். ஆனால் குங்குமம் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே மங்களத்தின் அடையாளமாக நாம் புத்தாடை அணியும் பொழுது இதில் மஞ்சள் வைப்பது மிகவும் சிறந்தது. இதை செய்தால் வஸ்திர தட்டுப்பாடும் இருக்காது. மேலும் குங்குமம் வைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இந்த இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டுமா என்றால் அது ஒவ்வொரு ஜாதகரின் மனநிலையை பொறுத்து தான். ஆனால் மஞ்சள் வைப்பது அத்தியாவசியம்தான். குங்குமம் வைப்பது அவரவர்கள் விருப்பம். ஆனால் அது கட்டாயம் கிடையாது. மஞ்சள் வைக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் மஞ்சள் நிறத்தை புகழ்த்தும் பொழுது அந்த மஞ்சள் நிறமானது நம்முடைய சுபமான நல்ல விஷயத்தை மேலும் அதாவது அதிகரிக்க செய்யும். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கிறோம். குருவுக்கான நிறம்தான் மஞ்சள். எனவே புத்தாடை நாம் அணியும் பொழுது கட்டாயம் புத்தாடை நுனியில் மஞ்சள் வைக்கலாம். குங்குமம் வைப்பது அவரவரின் விருப்பத்திற்கு ஏற்றபடி செய்யலாம். ஆனால் அது அவசியம் என்பது அவ்வளவு இல்லை. இருப்பினும் நீங்கள் உங்கள் மனநிலையை பொறுத்து அதை செய்து கொள்ளலாம். எனவே இந்த கேள்வியில் நாம் பார்த்த கிரகங்கள் 4: சுக்கிரன், சந்திரன், குரு மற்றும் செவ்வாய். அதற்கான பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.